இந்திய அளவில் இன்று கல்வி முறையில் இந்த கல்விக் கொள்கையினுடைய பாதிப்பு என்பது முதலில் பலத்த எதிர்ப்பை தமிழ்நாடு மாநிலம் தெரிவித்து வருகிறது. இதற்கான மிகப்பெரிய அளவிலான மாநாடுகள், கருத்தரங்களை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி தொடர்ந்து தமிழகம் எங்கும் கிளைகள் தோறும் கருத்தரங்கங்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கூட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. மீண்டும் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு என்ற குரல் தொடங்கிய பிறகு மீண்டும் அந்த கூட்டங்களை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது. அந்த வகையிலே புதுக்கோட்டையில் ஆசிரியர் அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், பொதுநல சமூக அமைப்புகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கருத்தரங்கத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை, குறிப்பாக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் கூட இன்னும் பெரிய அளவில் அதை அறிந்திருக்கவில்லை. அதற்கான விழிப்புணர்வை நமது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூட இன்னும் முழுமையாக பெறவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனெனில் இதில் மேலோட்டமாக சில விஷயங்களை இந்த கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட போது நாம் பேசினோம். அத்தோடு அந்த உரையாடல் என்பது அறுபட்டு நின்றது. அதற்கு பிறகு மீண்டும் மும்மொழி கொள்கை என்று ஒன்றை அரசு அறிவிக்கும் போது பாராளுமன்றங்களில் அது குறித்த உரையாடல்கள் தொடங்கும் போது தான் நாம் மீண்டும் இந்த பிரச்சனையை, அதுவும் தமிழகம் தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறது. தமிழகத்திலே நீண்ட நெடிய மொழிக்கான போராட்ட வரலாறு உண்டு. எனவே இயல்பாகவே இங்கு இருக்கக்கூடிய உணர்வு இந்த ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பான ஒன்றை செய்ய நம்மை தூண்டுகிறது. 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் 2 சான்றிதழ்களை பெறுவான் என்பதெல்லாம் இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஆபத்து. கல்வி சான்றிதழ், வேலை திறனுக்கான சான்றிதழ். அந்த வேலை திறனை அவர்கள் வடிவமைத்திருக்கக்கூடிய விதம், 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை அந்த வேலைத்திறனுக்கான சான்றிதழை பெற வேண்டும். அந்த வேலைத்திறனை யார் வடிவமைக்கிறார்கள் என்றால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடம் மாதத்தில் 10 நாட்கள் மாணவர்கள் பயிற்சிக்கு செல்ல வேண்டும். அவரிடமிருந்து சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்றெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக மிக மோசமாக இருக்கிறது. 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு வேலை குறித்து ஏன் அறிவுறுத்த வேண்டும்? குலக்கல்வி என்பதை நாம் ஒழித்ததற்கான அர்த்தம் என்ன என்றெல்லாம் இதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் ஒவ்வொருவரும், நமது கல்வி நலனை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழகத்தில் அங்கங்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இன்று நாம் கூடியிருப்பது அது குறித்த ஒரு தெளிவான ஒரு செய்தியை நாம் பெற வேண்டும். இது தொடக்கம்தான். இந்த நிகழ்வு என்பது இந்த மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறோம். நாம் மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலே இந்த கருத்தரங்கத்தை தொடங்கியிருக்கிறோம் என்றால் கிளைகள் தோறும் இது குறித்த கூட்டங்களை நாம் நடத்த இருக்கிறோம். எனவே இந்த கருத்தரங்கத்தில் நீங்கள் நிறைய செய்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் தங்களது உரையை சுருக்கமாக அளிக்க வேண்டும். நிறைய கேள்விகளோடு நீங்கள் தோழர் ஆதவன் தீட்சண்யாவை அவரிடமிருந்து நிறைய தகவல்களை பெற வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இதை ஒருங்கிணைப்பு தான் செய்கிறதே தவிர இந்த வேலையை நாம் அனைவருமே செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் அமைப்புகள், மாணவர் நலன் கருதியும் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதியும் இதை நீங்கள் ஆங்காங்கே உங்களுடைய பகுதிகளிலே குறிப்பாக மக்களிடம் உரையாடும். ஏன் இந்தி படித்தா என்ன அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட அதன் வழியாக என்ன ஆபத்துக்கள்லாம் இருக்குது, அவருடைய ஹிடன் அஜெண்டா என்று சொல்வார்களே அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நாம் பேசணும். அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த கருத்தரங்கத்தை நமது மாவட்டத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய தோழர் ராசி பன்னீர்செல்வன் அவர்களை நமது அனைவரின் சார்பாகவும் பலத்த கரவொலியோடு வருக என வரவேற்கிறேன். தொடக்க உரை நமது அன்புக்குரிய தோழர் முத்துநிலவன் அவர்கள்
கல்வி சார்ந்த பல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருபவர். பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவில் பணியாற்றியவர். முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் மகளே என்று முதல் மதிப்பெண் என்பதன் பின்னணியில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த நூலிலே பேசியவர். அன்புக்குரிய தோழர் மாநில துணைத் தலைவர் முத்துநிலவன் அவர்கள் தொடக்க உரை வழங்க இருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். அன்புக்குரிய தோழர் மாநில துணைத் தலைவர் நீலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாநில துணைத் தலைவர் நீலா அவர்கள் தொடர்ச்சியாக அறிவொளி இயக்க காலத்திலிருந்து கல்வித்தளத்திலே மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் நெருங்கி அவர்களோடெல்லாம் பல்வேறு பணிகளை முன்னெடுத்தவர். அந்த வகையில் தோழர் நீலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள புதுகை ஃபிலிம் சொசைட்டியினுடைய தோழர் எஸ் இளங்கோ, முன்னிலை வகிக்கக்கூடிய தாமுக மாநில குழு உறுப்பினர் தோழர் தனிக்கொடி, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் வீரமுத்து, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் இரா ரங்கசாமி, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய தோழர் மாவட்ட செயலாளர் தோழர் ஜீவன்ராஜ், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டாதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஜெயராமன், தமிழ்நாடு முதுநிலை பட்டாதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் தன்ராஜ், தமிழ்நாடு இளநிலை ஆசிரியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் விஜயகுமார், இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு பேரணியில் இருக்காங்க, வருகை தர இருக்கிறாங்க தோழர் வசந்தகுமார் அவர்களையும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மகாதீர் அவர்களையும் நிகழ்வின் சார்பாக வரவேற்று, இந்த நிகழ்விலே நமது அன்புக்குரிய மேனாள் மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலக்கியம் சார்ந்து சமூக அமைப்பு சார்ந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்புக்குரிய தோழர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்களை தமிழ் செம்மல் விருது பெற்றமைக்காக நாம் பாராட்ட இருக்கிறோம். அவர் நமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ளார். அவரையும் வருக வருக என வரவேற்று தாமுக அவருடைய மாநில குழு உறுப்பினர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்களுடைய பணிகள் குறித்து பேசுவதற்காக இங்கே வருகை தந்துள்ளார். அவர்கள் கவிஞர் ஜிவி அவர்களை ஒரு பலத்த கரவொலியோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் நன்றியை வழங்குவதற்காக அன்புக்குரிய மாவட்ட பொருளாளர் தோழர் கீதா அவர்களையும், இந்த நிகழ்வில் தொடக்கமாக இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் சமூக பாடல்களை பாடிய தோழர் பாடகி சுகந்தி, தோழர் குமார் உள்ளிட்ட இசைக்குழுவினருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இது குறித்தெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கும் போது இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது நீண்ட கால பாதிப்பு. அதை நம்ம அதற்கு பிறகு அதை மாற்றுவது என்பது எளிதான வேலை அல்ல. அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் இந்த அழைப்புதலை நாங்கள் உங்கள் கைகளிலும் உங்கள் ஃபோன்லையும் நாங்கள் தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் இன்றைக்கி இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. எனவே இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு தாமுகவின் சார்பில் வரவேற்று, இந்த கருத்தரங்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய கலை இலக்கிய ஆளுமைகள் தொடர்ந்து நம்மிடமிருந்து விடைபெற்று கொண்டே இருக்கிறார்கள். தோழர் நந்தலாலா அவர்களுக்கு நாம் ஒரு அஞ்சலி கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். நந்தலாலா அவர்களுடைய இறப்புக்கு முன்பாக தோழர் ஜனநேசன் காரைக்குடியில், நமது புதுக்கோட்டை பொன்னமராதியில் அவர் பணிபுரிந்தவர். அவருடைய இழப்பு என்பது இவர்கள் இருவருடைய இழப்பையும் தொடர்ந்து அடுத்து நார்முநாதன் அவர்களை நாம் இழந்தோம். அந்த செய்தியெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுத்தது. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சரிலிருந்து ஒவ்வொருவரும் கலை இலக்கியம் சார்ந்து அரசியல் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் இவர்களுடைய இழப்புக்காக தொடர்ச்சியாக தங்களுடைய செய்திகளை வெளியிட்டார்கள். மிக முக்கியமான ஆளுமைகள் நார்முநாதன் அவர்கள் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். இங்கே நம்ம புதுக்கோட்டையிலே கூட அவருடைய நூல்கள் குறித்து நாம் கூட்டங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர் இலக்கிய பணிகளில் அவர் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக்கிறார். புத்தக திருவிழா ஆகட்டும், இலக்கிய திருவிழா ஆகட்டும் முன்னின்று செய்யக்கூடியவராக தோழர் நார்முநாதன் அவர்கள் இருந்தார். அவருடைய இழப்பு, அதே போல் தோழர் ஜனநேசன், இருவருக்குமான மௌனஞ்சலியை நாம் செலுத்திவிட்டு நம்முடைய கருத்தரங்கத்தை தொடங்குவோம்.